மலேசியாலேருந்து வந்தவங்கள பார்த்த உடனே எங்கே நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து பல்லுவலி நாடகம் போட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் போகணும்னு வேற சொல்லும்போது ஸ்ருதி வந்து நானே உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து மீனாவும் கிச்சனில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்துட்டு அந்த ரோஹிணி பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு கண்டிப்பாக அந்த பார்லர் அம்மா மலேசியாலேருந்து வரல, ஏதோ பெருசாக திட்டம் போட்டு நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது, கூடிய சீக்கிரம் இது என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு ஆமாங்க, காலையில் தான் வந்து ரோஹிணி கிச்சனுக்குள்ளே வந்தாங்க, வந்துட்டு தேங்காய் எடுத்து அணில் குறித்து சாப்பிட்ற மாதிரி எடுத்து குறித்து சாப்பிட்டுட்டு போனாங்க. பல்லுவலி இருக்கிறவங்க எப்படிங்க அப்படியெல்லாம் சாப்பிட முடியும்? ஸ்ருதியும் என் கூட தான் இருந்தது, என்னால் அவங்களுக்கு பல்லுவலின்னு சொல்கிறத நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு சரி விடுமீனா, அதான் பழகுறல் கூட போயிருக்குது இல்லை, என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியாலேருந்து வந்த பெரியவங்க 2 பேரும் குடும்பத்தோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்து கூட உட்காந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மனோஜ் வந்து வீட்டுக்கு வராரு. மனோஜை வந்து இவன் தான் என் பெரிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. உடனே மனோஜை பார்த்த உடனே ஓ மலேசியா மாப்பிள்ளை இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்த 2 பேர் வந்து கேட்குறாங்க. அவங்க அப்படி கேட்டதை பார்த்த உடனே விஜயாக்கு வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிருது, ரொம்ப ரொம்ப பெருமையாக வேற பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு ரோஹிணி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோஹிணி ஹாஸ்பிட்டல் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. என்னது ஹாஸ்பிட்டல் போயிருக்காளா, ரோஹிணிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மனோஜ். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா பல்லு வலி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மனோஜ் வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு. என்கிட்ட கூட சொல்லலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ மலேசியாவிலேருந்து வந்தவங்க வந்து சரி உங்களை எல்லாம் பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனால் உங்கள் மருமக கிட்ட தான் எங்களால் பேச முடியல, நாங்கள் இன்னொரு நாள் வந்து பார்க்குறோம், சரி நாங்கள் இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணியும் ஸ்ருதியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமா ரோஹிணி வந்து ஸ்ருதியை வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி வந்து இல்லை நான் அவங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. நம்ம நிலமை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பயந்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பல்லில் சொத்தை இருக்குது, அதனால தான் வலி வந்திருக்குது, அதனால் அந்த பல்லை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு இல்லை அதெல்லாம் பல்லால் பிடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி வந்து இல்லை அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பல்ல பிடுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே டாக்டர் வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு பல்ல பிடுங்கிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணியை கூட்டிகிட்டு ஸ்ருதி வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ ஸ்ருதி வந்து வரும்போது எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ விஜயா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாம்ல, நீ உங்கள் ஊருக்காரங்க கிட்ட நீங்கள் ஏதாவது பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பயந்துட்டு தானே நானே வெளியே போனேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி வந்து மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ முத்து வந்து மீனா கிட்ட ரோஹிணி பற்றி உண்மையை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு மெதுவாக. அவங்க வேலை பார்க்குறக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரவியை வந்து ரெஸ்டாரண்ட்டில் காமிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து அவரோட பாஸோட மக கூட மீட்டிங்கில் இருக்காரு. அந்த நேரம் பார்த்து வந்து ஸ்ருதி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரவி ஃபோனை எடுக்காமையே இருக்காரு. என்ன இந்த ரவி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா ஃபோனை எடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ரவிக்கு திரும்ப கால் வரதை பார்த்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் பாஸோட பொண்ணும் வந்து பார்க்குறாங்க. திரும்பவும் வந்து ஃபோனை சைலண்ட் போட்டுட்டு மீட்டிங்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு ரவி. இங்கே வந்து ஸ்ருதி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவோட ஷெட்டில் காமிக்கிறாங்க. ஷெட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து அவரோட ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு துபாயில் வேலை கிடச்சிருக்குது அப்படின்னு, அதனால் எல்லாத்துக்கும் சரக்கு பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வந்து கையோட கொண்டு வந்த சரக்கு பாட்டிலை வந்து கொடுக்குறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதான்டா சரக்கு பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்துவையும் குடிக்க சொல்லி எல்லாருமே சேர்ந்து வற்புறுத்துறாங்க. உடனே மீனாக்கு ஃபோன் பண்ணி நான் குடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பர்மிஷன் கேட்குறாரு. அதுக்கு மீனா வந்து முடியாது, நீங்கள் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுட்டு நின்றுட்டு இருக்காரு முத்து. அங்கே முத்து வந்து குடிப்பாரா இல்லை அதனால் ஏதாவது பிரச்சனை வருமானு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.